எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றத பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறோம், சரியா? நம்ம ஒருத்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா, அந்த உதவி செய்து முடிச்சிட்ட பிறகு அந்த நபர் ஒரு பேசிக் கர்ட்டசிக்காக தேங்க்யூ சாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். இல்லை பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் ஒரு சந்தோஷப்படுவேன். சரி பரவாயில்ல, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சோம், அவங்களும் நம்மளுக்கு தேங்க் பண்ணுறாங்க, திருப்பி நன்றி கடன், அவ்வளோதான். சரியா? நம்ம அந்த நன்மையை செஞ்சு சப்போஸ் அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே போகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காது? நன்மையை செஞ்சிட்ட பிறகு அவங்க ஒரு தேங்க் பண்ணலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல நம்மளுக்கு. அப்போது தேவன் உங்களோட எதிர்பார்க்கறது என்னென்னா, நன்மையை நினைக்க பழகுங்கள். சரியா? நன்மையை நினைக்கணுமா? எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில், எவ்வளோ பேர் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா, அது ஒரு நன்மை. நம்மளுக்கு போடுறதுக்கு துணிமணி இருக்கா, அது ஒரு நன்மை. அப்போது நம்மளை இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, 20 கொரோனா வந்துச்சு, 2020. அன்றைக்கி நம்ம சாகாமல் இன்றைக்கி வரைக்கும் இருக்கோம், அது ஒரு பெரிய நன்மை. அப்போது இதெல்லாம் என்றைக்காவது நினச்சி, தேவனே உமக்கு நன்றி, என்னை படைத்தவரே உமக்கு நன்றி, என்றைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நிதானிச்சு பாருங்கள். டெய்லி சொல்லலாமே. டெய்லி எவ்வளோ நன்மைகள் செய்கிறாரு, டெய்லி நம்மளை எவ்வளோ பத்திரமா வெளியில் கூட்டிகிட்டு வராரு, டெய்லி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது, டெய்லி நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா கூட நல்லது தான், தெரியுமா? இப்போ ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு கிடச்சிதுன்னா, எனக்கு ஏன் 2 வேளை சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு முறுமுறுக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடுக்கு கோடி கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேவனை பார்த்து சொல்லுங்கள். சரியா? இன்றைக்கி ஒரு வசனத்தை பார்ப்போம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 59:16 இப்படி சொல்லுது, நானும் உம்முடைய வல்லமையை பாடி. வல்லமை அப்படின்னா நம்மளை எவ்வளோ பயங்கரமாக நடத்திட்டு வராரு ஆண்டவர். வல்லமை அப்படின்னா வல்லமையாக நடத்திட்டு வர்றது, பவர்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றாரு. சரியா? வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன். கிருபை, கிரேஸ்னால தான், கிருபைனால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மூச்சு கிருபைனால தான் இருக்குதுங்க. அதுக்கு காலையிலே மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சம், உயர்ந்த அடைக்கலும் ஆனீர். நெருக்கம் உண்டாச்சு எனக்கு கொரோனா வந்துச்சு, என் பக்கத்தில் இருக்கவங்க கொரோனாவில் இறந்தாங்க, ஆனால் என்னை காப்பாற்றுனீங்களே. எனக்கு எவ்வளோ நெருக்கம் இந்த மாதிரி வந்துச்சு, கொரோனா மட்டும் இல்லை, எல்லா நெருக்கத்துலையும் காப்பாற்றுனீங்களே. அதெல்லாம் நினச்சி நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமேன்.